Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது waist bandல எப்படி டிசைன் பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹேண்ட்ல எப்படி டிசைன் பண்றதுன்னு பாப்போம். இப்போ ரெண்டு border line மாதிரி போறோம்ல, இதல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். டபுள் சைடு இப்போ அந்த பார்டர் போட்டுட்டு மேலே நம்ம இஷ்டம் தான் டாட் டாட்டா நெத்தி வச்ச மாதிரி இது ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி கர்வா இழுத்து விடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டபுள் சைடும் வந்துட்டு பார்டர் போட சொன்னேன்ல, கீழேயும் வந்து பார்டர் ஃபினிஷ் பண்ணணும். மேலே போட்டிருக்க மாதிரியே கீழேயும் போடுறோம். டபுள் சைடும் பார்டர்ஸ் போட்டுட்டு சென்டரில் இருக்க அந்த குட்டி கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம். குட்டி கேப்பை ஃபில் பண்ண ரெண்டு லைன் போட்டு இது மாதிரி பெரிய டாட் ஒன்று, சின்ன டாட் ஒன்று, பெரிய டாட் ஒன்று, சின்ன டாட் ஒன்று இந்த மாதிரி போடுறோம். நெக்ஸ்ட்டு லைனில் என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி சின்ன டாட் இருக்க இடத்துலலாம் பெரிய டாட்டு, பெரிய டாட் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு சின்ன டாட்டு அடுத்த லைனில். இப்போது ரெண்டு சைடும் பார்டர் போட்டு சென்டரில் ஒரு டிசைன் போட்டோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்டர் என்னமோ அதே தான், ஆனால் சென்டரில் மட்டும் டிசைன் வேறு மாதிரி ஆகுது. இப்போது அந்த ஃபெதர்ஸ்க்கு நேராக ஒரு லைன் போடுறோம். ரெண்டு சைடும் போட்டுட்டு சென்டரில் 2 லைன்ஸு அதில் போட்ட மாதிரி தான் 2 லைன்ஸ் போடுறோம். ஆனால் எப்படி போடுறோன்னு பாருங்கள் நீங்கள். மாதிரி ஸ்லாண்டிங்காக நெருக்கமாக லைன்ஸ் போடணும். இதோட விடுறதுனால விட்டுடலாம். இதுலேயும் சென்டரில் வந்து நம்ம டிசைன் பண்ணோன்னா ஒன்று விட்டு ஒன்று வந்துட்டு ஒரு டாட் வச்சோம்னா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர்ஸ் மேலேயும் கீழேயும் வந்துட்டு டபுள் சைடும் வந்து அந்த ஃபெதர்ஸ் இல்லாமல் ஒரு சைடு மட்டும் ஃபெதர்ஸ் போட்டு சென்டரில் நம்ம இப்போ டிசைன் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பார்டரில் வந்து சென்டரில் ஒரு லைன் மட்டும் போடுறோம். கீழேயும் மேலேயும் அந்த ஃபெதர்ஸ் மட்டும் இல்லை, அவ்வளோதான். சென்டராக ஒரு லைன் போடுறோம். அப்புறம் நம்ம இந்த
இந்த டிசைன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபிங்கர் டிசைனில் இது மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு வி மாதிரி போட்டு திரும்ப ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்தோன்னா நீட்டாக இருக்கும். 2 லைனுமே வந்து அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் விவியாக போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸ்க்கு போட்ட மாதிரியே தான். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா டபுள் சைடுமே வந்துட்டு அந்த விவியாக போட்டு கலர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா சிங்கிள் பார்டர் வச்சு ஒரு சின்ன டிசைன் போட்டால் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃப்ளவர் போடுறோம். ஃப்ளவர் போட்டுட்டு இப்போது 2 டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு இழுத்து விடணும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு டார்க் பண்ணுறதுக்கு ஒரு கர்வாக போடுறோம். அதே மேல் பார்டரில் வந்துட்டு ஒரு மாங்காய் மாதிரி ஒரு டாட் வச்சு சி மாதிரி இப்படி இழுத்தோணும். டாட் வச்சு சி மாதிரி. இப்போது இந்த ஃப்ளவருக்கு நடுவில் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு சும்மா ஒரு பெல் மாதிரி லைன் போட்டு டார்க் பண்ணி இழுத்து விடணும். ஒரு 3 லீஃப் மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு சிங்கிள் பார்டர் போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டோம். இது டபுள் பார்டர் போட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டு சென்டரில் டிசைன் போட போகிறோம். இப்போ சென்டரில் டிசைன் பண்ணலாம். இப்போ சென்டரில் பாக்ஸாக போட போகிறோம். கார்னர்ஸ் வந்து நம்ம டாட்டாக வைக்க போகிறோம். இப்போ 4 கார்னர்லேயும் 4 டாட்டு. பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த டிசைன் முடித்தோன்னு பாருங்கள். ஸ்பேஸை அப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சென்டரில் ஒரு டாட் வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சென்டருக்கு சென்டர் வந்துட்டு ஒரு இன்ட்டு மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி 2 பார்டர்ஸ்க்கு நடுவில் கர்வாக போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போது 2 செமி சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு செமி சர்க்கிள் இந்த மாதிரியே ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி 2 பார்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்லாண்டிங்காக லைன் போடுறோம். அந்த சைடும் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஸ்லாண்டிங்காக லைன் போடுறப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதில் நம்ம ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து கலர் பண்ணணும். லைன்ஸ் எப்படி போட்டிருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபினிஷிங்கில் நீட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் பார்டர் போட்டு சென்டரில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இதில் எப்படிலாம் டிசைன்ஸ் நம்ம போடலான்னு பார்க்கலாம். பார்டர் லைன் வந்துட்டு ஸ்டைலாக போடலாம். இது வந்து கர்வ் மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கோம். ஸ்லாண்டிங்காக போட்டு சென்டரில் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது இது பாருங்கள், கர்வாக ஒரே சைடு வந்துட்டு ஒரு கர்வாக போட்டிருக்கோம். 2 சைடும் ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்து கர்வும் போடுவோம். இது பாருங்கள், வி டைரக்ஷன், 2 சைடும் ஒரே மாதிரி வி போட்டிருக்கோம். டார்க் லைனு, லைட் லைன் அந்த மாதிரி போடுவோம். இது பாருங்கள், 2 சைடு வி ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி. இது ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி கர்வ். இதுவும் ஒரே மாதிரி தான், ஆனால் டிசைனை பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுவும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். Keep watching. Thank you, friends.